அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதியுடைய அனுகிரகத்தினாலே ஆசீர்வாதத்தினாலே இன்றைய புதன்கிழமை நல்ல நாளிலே 15/10/2025 இந்த மாலை நேரத்திலே உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் அருள் இருக்கிறார். இறைவனுக்கு வந்தனம் சொல்லி உலகெங்கும் உள்ள பெரியோர்களுக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லி இன்றைய சொற்பொழிவு தலைப்பானது வள்ளலாரின் உபதேச குறிப்புகள். வள்ளலாருடைய உபதேச குறிப்புகள். போன வாரத்திலே பேருபதேசத்தில் உள்ள ரகசியம் என்ன என்பதை, அந்த பேருபதேசத்தை அப்படியே உங்கள் முன்னாலே சபையறிய படித்து சில விளக்கங்களை சொன்னோம். அதன் தொடர்ச்சி தான் இது. என்னவென்றால், வள்ளலார் அவருடைய கொடி விளக்கத்தை சொல்லி, இந்த உடம்பிலே இருந்துதான் கொடி இருத்தேன் என்று சொல்லி, அந்த கொடி விளக்கத்தை போலவே இப்பொழுது சைவ வைணவ மதங்கள், அந்த சைவ வைணவ மதங்களுக்கு உரிய ஆரியர்கள் இந்த மதங்களை எங்கிருந்து கண்டுபிடித்தார்கள்? இன்றைக்கு நடக்கிற எல்லா விழாக்களும் தமிழ்நாட்டிலே சூரசம்மாரமாகட்டும், முருகர் கோயிலில் நடக்கும் விசேஷங்களாகட்டும், அதே போல பெருமாள் கோயிலிலே நடக்கக்கூடிய விசேஷங்கள், சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய பண்டிகைகள், இது அத்தனையுமே ஒன்று கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த பண்டிகைகள் இல்லை என்பதை பல பேருக்கு நாம் இதுவரைக்கும் புரியாமல் தான் இருக்கிறோம். உதாரணமாக சூரசம்ஹாரம் என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். யார் சூரன், யார் அசுரன்? அந்த சூரனை அசுரன் ஏன் சம்ஹாரம் செய்தான் என்பது புராண கதை. அப்ப இது தேவாசுர போராட்டம் என்பதை போல சித்தரித்திருக்கிறார்கள். அதே போல சிவன் கோயில்களிலே நடத்தக்கூடிய உற்சவங்களும், வைணவ கோயில்களிலே நடத்தக்கூடிய உற்சவங்களும், ஒரு உற்சவம் கூட, ஒன்று கூட தமிழ்நாட்டு பண்டிகை இல்லை. இப்பொழுது நாளை மறுநாள் வரக்கூடிய தீபாவளி தமிழ்நாட்டு பண்டிகையா? இல்லை. சூரசம்ஹாரம் தமிழ்நாட்டு பண்டிகையா? இல்லை. சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி, இன்னும் மற்றும் உள்ள எல்லா பண்டிகைகளும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆதி தலைநாளிலிருந்து தமிழகத்திலே சங்க காலத்திலிருந்து கொண்டாடி கொண்டு வரக்கூடிய பண்டிகைகள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு எதுவுமே நமக்கு என்னவென்றே தெரியவில்லை. 6000 ஆண்டுகளாக வடநாட்டு பண்டிகைகளை நாம் வெடி வெடித்தல் முதல் கொண்டு எல்லா விதமான பண்டிகைகளும் செய்து கொண்டு வருகிறோமே. நமக்கு இதுவரைக்கும் இந்த செய்திகள் விளங்கவில்லையே. வள்ளலார் வந்த பிறகுதானே. வள்ளலார் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. எல்லாம் வல்ல இறைவனாலேயே வருவிக்க உற்றவர் என்பது உலகத்திலே உள்ள அத்தனை சன்மார்க்கிகளுக்கும் தெரியும். அப்படி வருவிக்க உற்ற வள்ளல் 16 ஆண்டு காலம் வடலூர் பகுதியிலே வாழ்ந்தார்கள். அப்படி இங்கே வாழ்ந்த பொழுது இந்த வளர்ப்பதியினுடைய புண்ணிய பூமியாகிய அங்கே வந்த பிறகு வள்ளலாருடைய எண்ணங்கள், செயல்கள், நடவடிக்கைகள் அத்தனையுமே ஒரு மாற்றம் வருகிறது. என்ன மாற்றம் என்றால், ஒரு புரட்சி துறவியாக வள்ளலார் 16 ஆண்டுகள் வடற்பகுதியிலே வாழ்கிறார். இன்னும் சொல்ல போனால், அவர் ஒரு புரட்சி புயல். ஒரு புயல் வந்தால் எப்படி அத்தனையும் புரட்டி போடுகிறதோ, அதே போல 16 ஆண்டுகளிலே வள்ளல் பெருமான் மிகப்பெரிய புரட்சி துறவியாக, புரட்சி புயலாக மாறி அத்தனை சாஸ்திர சம்பிரதாயங்கள், வேத ஆகம இதிகாசங்கள் அத்தனையும் பொய்யானவை என்று ஒரே போடாக போட்டுவிட்டார். ஏன் போட்டுவிட்டார் என்றால், அவருக்கு இங்கே வந்த பிறகுதான் எல்லாம் வல்ல இறைவன் திரு அருளாலே
ஏற்கனவே ஓதாது உணர்ந்த அந்த கலைகளினுடைய சாராம்சம் மனதுக்குள்ளே வந்து பார்க்கிறது. ஏழைகள் படும் பாடு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாதபடிக்கு ஆங்கில ஆட்சியிலே நடந்த அடிதடிகள், கொடுமைகள், பஞ்சங்கள் அத்தனையும் பார்த்து மனம் நொந்து வெந்து வாடிய பயிரை கண்டு வாடி, பசியினாலே உணவில்லாமல் வாடிய உயிரை கண்டும் வாடி, வள்ளல் பெருமானுடைய மனத்திலே ஒரு புரட்சிகரமான எண்ணங்கள் தோன்றுகிறது. அந்த புரட்சிகரமான எண்ணங்களுக்குள்ளே, அவருடைய மனத்துக்குள்ளே சில நிகழ்ச்சிகள் உற்பத்தியாகிறது, தோன்றுகிறது. அதை விளக்கத்தான் பேருபதேசம் என்கிற ஒரு அரிய பெரிய பொக்கிஷத்தை, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய ஒரு அறிவு பெட்டகத்தை, ஒரு உயிலை, இதற்கு முன்னாடி எதை சொல்லி இருந்தாலும் சரி, அந்த உயில் எழுதும்போது அந்த உயிலுக்கு கட்டுப்படாதவைகள் எல்லாம், அவர் சொல்லாததெல்லாம், ஏற்கனவே சொன்னதெல்லாம் செல்லுபடியாகாது. வாயிலே 1000 சொல்லியிருந்தாலும் உயில் என்று வரும்போது அந்த உயிலிலே என்ன இருக்கிறதோ, அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதுதான் செல்லுபடியாகும். இது கோர்ட்டு நடவடிக்கை எல்லோருக்கும் தெரிந்தது. அதுபோல வள்ளல் பெருமான் பேருபதேசத்திலே ஒரு கொடி எடுத்துக்கொண்டார். அந்த கொடி சன்மார்க்க கொடி. இந்த கொடி என்னுடைய உடம்பிலே இருந்த, எல்லாருடைய உடம்பிலிருந்து தான், உடம்பிலிருந்து எடுக்கப்பட்டது. சுருக்கமாக சொல்லுகிறேன். அதன் மேலே வந்து மஞ்சள் வர்ணம், கீழே வந்து வெள்ளை வர்ணம். கொடிக்கு இவ்வளவுதான் அளவு என்று சொல்லவில்லை, அப்படியே விட்டு விடுகிறார். எல்லாம் நாடி நரம்புகள் சம்பந்தப்பட்டுதான். இந்த கொடிமரம் மேலே இருந்து வரக்கூடிய நரம்பு, அதை மரத்தினாலே கொடி கட்டுகிறோம். அந்த கொடி வந்து புருவ மத்தியில் இருக்கக்கூடிய சவ்வு. அந்த சவ்வானது மேலே பாதி மஞ்சள், கீழே பாதி வெள்ளை, இவ்வளவுதான். அது 1/3 பாகமாக மஞ்சளை வைத்து இன்றைக்கு வள்ளலார் சொல்லாததை நாம் சொல்லிக்கொண்டு செய்து கொண்டு எல்லா சங்கங்களும் இருக்கிறது. இது உண்மை. இதே போல வள்ளலாரை வந்து நன்றாக புரிந்து கொண்ட சங்கத்தார்கள் கூட, அறிஞர்கள் கூட, பெரிய எழுத்திலே வல்லவர்கள் கூட இந்த உண்மையை வள்ளலார் ஏன் இப்பொழுது சொல்லுகிறார் பேருபதேசத்தில் என்று மக்களுக்கு எடுத்து விளக்கவில்லை. இந்த கொடி உடம்பிலிருந்து எடுத்ததை போலத்தான் நாம் வணங்குகின்ற சகல தெய்வங்களும், வைணவ தெய்வங்களும் சரி, சைவம் சம்பந்தப்பட்ட பார்வதி, பரமசிவன், சுப்பிரமணியர், விநாயகர் போன்ற இந்த தெய்வங்களும் சரி. ஆக எல்லா தெய்வங்களுக்குமே மூலம் எது? இதை ஆரிய புராண புலவர்கள் எங்கே இருந்து எடுத்தார்கள் என்று அவர் பேரறிவின் முயற்சியினாலே, முற்றும் உணர்ந்ததாலே, அவருக்கு முக்காலமும் தெரிந்ததாலே, இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் அறியக்கூடிய பேரறிவை பெற்றதினாலே அவருக்கு மக்களுக்கு உண்மையை தெரியப்படுத்த வேண்டும். இந்த கொடியை நான் உள்ளே இருந்து எடுத்ததை போலத்தான் நாம் வணங்கி வரக்கூடிய இன்றைக்குள்ள எல்லா திருவிழாக்களிலும், அது சைவ மதமானாலும் சரி, சைவ சமயமானாலும் சரி, வைணவ சமயமானாலும் சரி, அதில் வரக்கூடிய தெய்வங்கள், அதன் பெயர்கள், இவைகள் அத்தனையுமே எங்குமே யாருமே கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு உள்ள உடம்புக்குள்ளே உள்ள நாடி நரம்புகளை எடுத்துத்தான் அவர்கள் இப்படி பெயர்களை சூட்டினார்கள். ஒரு சாரார் வகுற்று பகுதியை எடுத்துக்கொண்டு வைணவ புராணத்தை எழுதினார்கள். இன்னொரு சாரார் அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டு நெஞ்சு பகுதியை எடுத்து சிவபுராணம் எழுதினார்கள். இந்த ரகசியம் எல்லோருக்கும், ஞானிகளுக்கெல்லாம் தெரிந்திருக்கிறது, தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. நூலாசிரியர்கள், பெரும் பெரும் அறிவாளிகள் அத்தனை பேருக்கும் தெரிந்திருந்தும் ஒருவர் கூட இந்த மாதிரி வள்ளலார் வந்து பதிவிட்டிருக்கிறார், உபதேச குறிப்பிலே இருக்கிறது என்ற செய்தியை இன்றைய வரைக்கும் ஒருவரும் சொல்லவில்லை. ஆகையினாலே போன வாரம் பேருபதேசத்தை வாசித்தோம். அதே போல இன்றைக்கு இந்த புஸ்தகமானது பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களாலே வெளியிடப்பட்டது. இதற்கு அணிந்துரை கொடுத்தவர் சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் ஐயா அவர்கள். அதே போல் அதுக்கு வாழ்த்துறை கொடுத்தவர் பூரணடிகள்.
பெரிய சன்மார்க்க செய்திகள் அத்தனையும் கரைத்து குடித்தவர் என்று சொல்லலாம். மிகப்பெரிய நூலாசிரியர் மகாலிங்கம் ஐயா அணிந்துரை கொடுத்திருக்கிறார். இப்படி பெரும் பெரும் புள்ளிகள் எல்லாம் இதற்கு பொருளுதவி செய்து பல லட்சக்கணக்கிலே செலவிட்டு இந்த நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நூல்களிலே வள்ளல் பெருமான் இந்த ரகசியத்தை நாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது இல்லை என்று அவர் கருதி இருந்தால் அதற்காக வேண்டி அதை அப்படியே விட்டு விட்டிருக்கலாம். இதை அப்படி நாம் விடக்கூடாது. இந்த உடம்பிலே இருந்து கொடியை எடுத்து நாம் காண்பித்ததை போல இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற கூட 72,000 நாடி நரம்புகள் மற்றும் இருதயம், வயிற்று பகுதி, கல்லீரல், மண்ணீரல் முதலிய அத்தனையும் வைத்துத்தான் ஒவ்வொரு பெயரை வைத்து இந்த மதங்களை இவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்கள் என்பதை தெள்ள தெளிவாக மக்கள் உணரும்படிக்கு பதிவிட்டிருக்கிறார்கள். இது மகாலிங்கம் ஐயா அவர்கள் வெளியிட்ட வர்த்தமான் பதிப்பத்தினுடைய புஸ்தகம். தெய்வநிலைய புஸ்தகமும் இதன் கருத்துக்களும் இரண்டும் ஒன்றே. இதிலே உபதேச குறிப்பு பக்கம் 423 17வது பிண்ட அனுபவ இலக்கணம். இந்த பிண்டம் என்பது தேகம். இந்த தேகத்தின் லட்சணம் என்ன, இந்த தேகத்திலே என்ன இருக்கிறது என்பதை பற்றி வைணவ சமயம் என்ன சொல்லுகிறது என்ற செய்தியை இங்கே வருகிறது. இதை வைணவ சமயம் இந்த தேகத்திலே உள்ள நாடி நரம்புகளை வைத்து எப்படி கோர்வையாக அழகாக ஒரு கதையை எழுதி நம்பும்படி 6000 ஆண்டுகளாக செய்து பெருமாளுக்கு ஒரு கோயில்களை கட்டி அது ஊரெங்கும் கட்டி உலகெங்கும் கட்டி வெளிநாடுகளிலும் கட்டி அதை கும்பிடும்படியான ஒரு சூழ்நிலையை வைணவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த வைணவ புராணம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்ற செய்தியை வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அதை நான் இப்பொழுது நேராக உங்களிடத்திலே விளக்கி சொல்லுவதை விட இந்த மனித தேகத்திலே இருந்து எடுத்த அந்த விவரத்தை வள்ளலார் சொன்னதை அப்படியே படித்து காமிக்கிறேன். உபதேச குறிப்பிலே உள்ள செய்தி இது வள்ளலார் சொன்ன செய்தி. ஆகவே இது நம்முடைய சரக்கு கற்பனையோ ஒன்றுமே சத்தியமாக இல்லை, வள்ளலார் சாட்சியாக இல்லை. வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன். இந்த உபதேச குறிப்பிலே உள்ளதை சொல்லுகிறேன். நல்ல செய்திகளை வள்ளலார் சொல்லி இருக்கிறார். அறிவுக்கு பொருத்தமான செய்திகளை எம்பெருமான் திருவருட் பிரகாசம் வள்ளலார் நமக்காக பாடுபட்டு கண்டறிந்து எழுதி இருக்கிறார். அந்த செய்திகளை படிக்கிறேன். தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லோரும் கேட்டால்தான் அறிவு விருத்திக்கு வரும். இப்பொழுது வைணவ மதம் எங்கிருந்து உற்பத்தியானது என்ற செய்தியை படிக்கிறேன். இந்த மனித தேகத்தில் கோஷத்துக்கு 2.5 அங்குலம் மேல் நாற்சதுரமான ஒரு பை உண்டு. கோஷத்தம் என்றால் நம்முடைய ஆண்குறிக்கு மேலே வகுத்துக்கு மேலே உள்ளே ஒரு சதுரமான 4 சதுரமான ஒரு ஜவ்வு பை இருக்கிறது. அது 16 வயதளவும் உண்டாகக்கூடிய இந்திரியம் ஜலமாக சேருகின்றது. அந்த ஜவ்வு பையிலே நம்முடைய ஆணுக்கோ பொண்ணுக்கோ சுக்கில சுரநிதங்கள் அது ஜலமாக தண்ணீராக வகுத்துக்குள்ளே சேர்ந்து நிற்கிறது. அதைத்தான் மானச தடாகம் என்று சொல்லுகின்றது. இந்த மானச தடாகம் என்பது எங்கே இருக்கிறது என்றால் வகுத்துக்குள்ளே இருக்கிற இந்திரியங்கள் சேர்ந்த சுக்கிலம் சுரோனிதம் சேர்ந்த அந்த ஜவ்வு பையுக்கு பெயர் மானச தடாகம் என்று சொல்லுகின்றது. எது சொல்லுகிறது என்று ஒரு கேள்வியை போற்றமானால் அதுக்கு என்ன பதில்? வைணவ புராணம் இப்படி சொல்லுகிறது. எதை? இந்திரிய கலசத்தை, இந்திரியம் சேர்ந்திருக்கக்கூடியதை, சுக்கில சுரோனித பையை மானச தடாகம் என்று ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் மானச தடாகம் என்று சொல்லுகின்றது. எது சொல்லுகிறது என்றால் வைணவ புராணம் சொல்லுகிறது. 16க்கு மேல் சேரும் இந்திரியத்தை உறைந்த அந்த ஜலத்துக்கு மத்தியில் சேருகின்றது. அந்த இந்திரியம் உறைந்த ஜலத்தை முகந்து கொண்டு பொன்வண்ணமாக இருக்கும். நாளாக நாளாக அந்த இந்திரியமானது கட்டி போல ஆகி மேலே பார்த்தால் மஞ்சள் நிறத்திலே பொன்வண்ணமாக தாமரை பூ போல அந்த இந்திரியம் இருக்கும். அப்படி சேர்ந்து கொண்டு வரும் இந்திரியம் அதாவது சுக்கிலம் பொன்வண்ணமாக இருக்கும். அதை தாமரை பூ என்று சொல்லப்படும். எது சொல்லப்படுகிறது? இந்திரியத்தை தாமரை பூ என்று வைணவ புராணங்கள் சொல்லுகிறது.
அதன் மத்தியில் ஒரு ஆவியானது சாதாரண காற்றுக்கு 100 பங்காக வெகு நேர்மையாக அப்படியே வீசிக்கொண்டிருக்கிறது. அதன் வண்ணம், அந்த காற்றின் வண்ணம் பொன் வண்ணமாக இருக்கிறது. அதற்கு அதிஷ்டான தெய்வம் என்று பிரம்மன் என்று சொல்லப்படும் அந்த ஆவி உண்டாகும் காலம் அவருக்கு சகல காலம். இப்படி இயற்கையிலேயே உடம்புக்குள்ளே பருவம் அடையத்தக்க வயது வரும்போது இவைகளெல்லாம் இயற்கையாகவே இறைவனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டாக்கப்பட்ட ஒரு செயல்கள். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் குழந்தை பிறக்கும், எல்லாருக்கும் தெரிந்தது. அதை பிரம்மன் குழந்தையை பிறப்பிக்கக்கூடிய அளவிலே உள்ள கடவுளாக ஒரு கற்பித்து அதுக்கு பிரம்மதேவன் தான் இந்த பிறப்புக்கு காரணம் என்று ஒரு கதையை சொல்லி இருக்கிறார்கள். எது சொல்லுகிறது? வைணவ புராணம் சொல்லுகிறது. அதற்கு அதிஷ்டான தெய்வமாக பிரம்மன் என்று ஒரு கடவுளை நியமித்திருக்கிறார்கள். அந்த ஆவி உண்டாகும் காலம் பருவமடைந்த பெண்களுக்கு மாதவிடாய் தீர்ந்து 4 நாள் 3 நாளில் 5 நாளில் அவருடைய உடல் உறுப்புகளில் மாற்றம் ஏற்பட்டு கருவுறுவதற்கு தக்க ஒரு கால நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும். பிரம்மதேவன் குழந்தை பிறப்பதற்கு அனுகிரகம் செய்வதில்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும். ஆனாலும் அந்த வைணவ புராணம் அதற்கு கடவுளை ஒன்று நியமித்து அவருக்கு பிரம்மதேவன் என்று பெயரிட்டு அதை கடவுளாக தாமரை புஷ்பத்து மேல் உட்கார்ந்திருப்பதை போல படங்களை போட்டு அதை வணங்கும்படியாக செய்துவிட்டிருக்கிறார்கள். அந்த ஆவி உண்டாகும் காலம் அவருக்கு சகல காலம். யாருக்கு? ஆணும் பெண்ணும் சேர்ந்த போது ஆவி உண்டானால் அந்த நேரத்திலே ஆண் பெண் சேரும்போது குழந்தைகள் ஆணோ பெண்ணோ தரிக்கிறது உண்டாகிறது. அது சகல காலம் என்றால் ஒரு நல்ல காலம். யாருக்கு? அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்கக்கூடிய காலம் சகல காலம் என்றும் காலம். அது போக மனித வாழ்விலே அந்த ஆவியானது சத்து நிறைந்தது. அது அடங்குகிற காலம். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வயது வந்த பிறகு சத்தெல்லாம் தீர்ந்து போன பிறகு அவன் செத்து போகிறான். அப்பொழுது அந்த ஆவி அடங்கி விடுகிறது, உண்டான ஆவி அடங்கி விடுகிறது. அது கேவல காலம் என்று சொல்லப்படுகிறது. சாவு கேவலமானது என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே சாவு வீட்டுக்கு பல சாங்கியங்கள் எல்லாத்தையும் அவர்கள் எழுதி வைத்து கற்பித்து பிறப்புக்கும் இறப்புக்கும் சாங்கியங்கள் சடங்குகள் அது இது எல்லாம் ஆரிய புராண ஆசிரியர்கள் எழுதி வைத்தது. அப்படி ஆவி உண்டாகும் காலத்தில் செயற்கையானால் மாதவிடாயான 5-6 நாட்களிலே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆவி உண்டாகும் போது ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும். அதை பிரம்மனுடைய சிருஷ்டி என்று வைணவ புராணம் பேர் வைத்திருக்கிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுக்கும் இந்த பிரம்மனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனாலும் அந்த பிரம்மன் தான் அதுக்கு காரணம் என்று வைணவ புராணங்கள் பெயர் வைத்திருக்கிறது. அதில் ஆவி உண்டாக நமது தொப்புளில் இருந்து ஒரு நாடி தோண்டி அதன் மத்தியிலே முகந்து கொண்டிருக்கிறது. அப்படியே குனிந்து அதை மோந்து பார்க்கிற அளவிலே இருக்கிறது. அதன் மூலமாக அக்னி தோன்றுகிறது. அது மூல அக்னி என்று சொல்லப்படுகிறது புராணங்களிலே. அது தொப்புளிலிருந்து உண்டாவதால் விஷ்ணு தொப்புளில் இருப்பதாக வைணவ புராணம் சொல்லுகிறது. விஷ்ணு தொப்புளில் குடியிருக்கிறார் என்று சொல்லுகிறது. அதன் மேல் 2.5 அங்குலத்தில் உந்திக்கு நேராக உட்பாகத்தில் சதுரமாக ஒரு பையுண்டு. புசித்த அன்னத்தை, நாம் சாப்பிட்ட ஆகாரத்தை 5 நாளிகையில் பால் போன்ற ஜலமாக ருத்ரபாகத்திலே உள்ள ஆவி பிரித்து அந்த பையிலே கொண்டு சேர்க்கிறது. அதை ஸ்ராப்தி என்று சொல்லுகிறது. ஸ்ராப்தி பை என்றால் உணவு குழல், உணவு இருக்கக்கூடிய இறைப்பை. அந்த உட்பாகத்திலே சதுரமாய் ஒரு பையுண்டு. புசித்த அன்னத்தை, அது ஆகாரங்களை உணவுகளை 5 நாளிகையில் பால் போன்ற ஜலமாக தண்ணீராக அரைத்து உஷ்ணத்தினாலே சுருங்கியும் விரிந்தும் குடலானது சுருங்கியும் விரிந்தும் அது எல்லாவற்றையும் கூழாக அரைத்து அந்த ருத்ரபாகத்தில் உள்ள ஆவி பிரித்தெடுத்து அதை சிராப்தி என்று சொல்லக்கூடிய உணவு குழலிலே சேர்த்து விடுகிறது.
சக்கையை மலபாகத்திலே சேர்த்து விடுகிறது. இவைகளெல்லாம் இயற்கையிலேயே இந்த உடலுக்குள்ளே எல்லாம் வல்ல இறைவன் சர்வ ஜீவராசிகளுக்கும் அப்படித்தான் படைத்திருக்கிறான். அது பிரம்மன் படைத்ததல்ல, எல்லா வல்ல இறைவன் எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதே மாதிரி சகல உயிர் பிராணிகளுக்கும் இந்த சேர்க்கை மூலமாகத்தான் அவைகள் குட்டிகள் போடுகின்றன, அது வளர்க்கின்றன, பலவிதமான வேலைகள் நடக்கிறது. சைவ புராணம் அது பிரம்மதேவன் தான் காரணம் என்று அப்படி ஒரு கதையை எழுதி வைத்திருக்கிறது. அந்த சிராப்தி என்று சொல்லுகின்ற அந்த பையில் இருக்கும் பால் போன்ற ஜலத்தில் மேல் ஆளிலை வடிவமாக வயிற்றினுடைய உட்பாகம் படிவதனால் அதே வண்ணமாக இந்த பால் காயும் போது ஒரு ஆடை கட்டும் அல்லவா, மஞ்சள் கலரிலே அப்படி ஒரு ஆடை கட்டி இருக்கும். அந்த அதை ஆளிலை என்று சொல்லுகிறது. அந்த பாலாடையை இது ஆளிலை என்று வைணவ புராணம் சொல்லுகிறது. ஆளிலை வடிவையுடைய வயிற்றினுடைய உட்பாகம் படிவதனால் அந்த வண்ணமாக ஒரு ஆடை கட்டி இருக்கும். அதை ஆளிலை என்று வைணவ புராணம் சொல்லுகிறது. அந்த ஆடையின் மேல் ஒரு நரம்பு, அந்த பாலாடை மாறி இருக்கக்கூடிய உணவு பையிலிருந்து ஒரு நரம்பானது வட்டமாக தலை தூக்கி நிற்கிறது. இப்படி அதை சேஷன் என்று சொல்லுகிறது. சேஷன் என்பது பாம்பல்லவா, அது சேஷ வாகனம் என்று புராணங்களிலே அந்த நரம்பு வர்ணிக்கப்படுகிறது. வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆடைக்கு மேலே உள்ள ஒரு பாம்பு போன்று படம் எடுத்து நிற்கக்கூடிய ஒரு நரம்பு கொத்து, அது சேஷன் என்று சொல்லுகின்றது. எது சொல்லுகின்றது என்றால் வைணவ புராணம் சொல்லுகிறது. அந்த குண்டலி வட்ட சேஷன் என்னும் நாடி மத்தியில் செம்பினது களிம்பு போன்ற பச்சையாய் ஒரு சக்தி இருக்கிறது. அதில் இந்த செம்பிலே களிம்பு கட்டி அந்த பாத்திரம் லேசாக பச்சை நிறமாக செம்பு பாத்திரத்தை வீட்டிலே பார்க்கலாம். அதே போல அந்த செம்பினது களிம்பு போன்ற பச்சை மேனியாக ஒரு சக்தி இருக்கிறது. அதை விஷ்ணு என்றும், நாம் சொல்லுகிற விஷ்ணு என்ற கடவுள் இருக்கிறார் அல்லவா, அந்த செம்பு போன்ற பச்சை நிறமுள்ள ஒரு சத்து, அதுக்கு விஷ்ணு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அச்சத்தியின் முன்னும் பின்னும் நடுவும் இடத்தில் காரணச்சத்து பொன் வண்ணமாயும் அரித்ரா வண்ணமாயும் குங்கும வண்ணமாயும் 3 உள்ளன. அந்த இடத்துல இப்படி 3 விதமான வர்ணங்களோடு கூடிய நிறத்தோடு கூடிய உடம்பினுடைய சத்து பச்சை நரம்பு, அதுக்குள்ள பச்சை கலர் உள்ள ஒரு சதைப்பிண்டம், அதே போல லேசாம குங்கும நிறத்திலே உள்ள ஒரு சதை, இதையெல்லாம் உடம்புக்குள்ளே நிறைய அதிசயங்கள் இருக்கிறது. அந்த தசைகளை அவர்கள் வைத்து கொண்டு குங்கும வண்ணமாகி 3 உள்ளன. அவற்றை இது ஸ்ரீதேவி, ஒன்று பூதேவி, இன்னொன்று நீலாதேவி என்று 3 அந்த சத்துக்கு உடம்பிலே உள்ள அந்த நிறத்துக்கு ஸ்ரீதேவி, மூதேவி, அதாவது பூதேவி பூவிலே இருந்து பிறந்தவள், நீலாதேவி என சொல்லுகிறது வைணவ புராணம். அதன் மத்தியில் ஒரு சக்தி இருப்பதால் விஷ்ணு மார்பினில் லட்சுமியை வைத்தார் என்று படங்களை போட்டு காட்டுகிறார்கள். இடது பக்க மார்பிலே லட்சுமி படத்தை போட்டு வெங்கடாசபதி படம், அதுபோல பெருமாள் படம், எல்லா படத்திலையும் லட்சுமி வச்சிருக்கிறதாக வேண்டி மார்பிலே லட்சுமியை வைத்திருக்கிறார், அதை தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வட்ட வட்டமாக ஒரு வில்லை போல படங்களிலே போட்டு காமிப்பார்கள். பெருமாள் கோயில் எல்லா படத்திலையும் அது இருக்கிறது. இப்படி லட்சுமியை விஷ்ணு மார்பில் வைத்தார் என்று சொல்லுகிறது. லட்சுமி என்பதும் கற்பனை பெயர், விஷ்ணு என்பதும் உடம்பிலே உள்ள ஒரு சதையினுடைய கற்பனை பெயர். ஆக இந்த 2 கடவுள்களும் எங்குமே எப்பொழுதுமே இல்லை. உடம்புக்குள்ளே உள்ள நாடி நரம்பு சதைகளுக்கு தசைகளுக்கு இந்த வைணவ புராண ஆசிரியர்கள் இப்படி பொய்யான பெயரை கொடுத்து அது மெய்யான தெய்வமாக கைகால்களோடு தாயாராகவும் அன்னையாகவும் அபிராமியாகவும் காமாட்சியாகவும் மீனாட்சியாகவும் சகல தெய்வமாகவும் உலகத்தில் அத்தனை உள்ள பெண் தெய்வமாகவும் அது குறிப்பிடப்பட்டு எல்லா புராணங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு தெய்வங்கள் இருக்கிறதா என்றால் இல்லை. இந்த அத்தனையுமே கற்பனையான பெயர்கள். மத்தியில் சக்தி இருப்பதாகவும் அது விஷ்ணுவை மார்பில் லட்சுமி வைத்திருக்கிறார் என்றும் வைணவ புராணம் சொல்லுகிறது. இந்த குண்டலி வட்டமான நாடி மத்தியில் உள்ள
பச்சை வண்ணமான சக்தியிலிருந்து ஒரு நாடி உண்டாகி 2 தலையாய் விரிந்து ஒரு தலை மேலும் ஒரு தலை கீழுமாக நரம்புகள் செல்லுகிறது. இந்த நாடிகளின் மூலமாக நன்றாக கவனியுங்கள். நாடிகளின் மூலம், நாடிகள் என்றால் நரம்பு கொத்து, சின்ன சின்ன நரம்புகள் வேறு போன்று உள்ளது, கொஞ்சம் தடிமானமாக உள்ளது. இரத்த ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி சிறு சிறு நாடி நரம்பு குழாய்கள். அந்த நாடிகளின் மூலமாக அந்த சத்து மேலே செல்லும் போது அது பசுமை வண்ணமாக போகிறது. ஜீரணிக்கப்பட்ட உணவு சத்தாக மாறி மேலே இரத்தத்திலே கலந்து 72,000 நாடி நரம்புகளுக்கும் இந்த இரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது. அப்படி செல்லும் போது அது லேசாக பச்சை வண்ணமாக தெரிகிறது. கீழே சொல்லும்போது பீத வண்ணமாக செல்லுகிறது. பீத வண்ணம் என்றால் அசௌகரியப்பட்டு நமக்கு பேதி உண்டாவதை போல உடலும் உடல் நலம் கெட்டதினாலே அதிக்கிரம அக்கிரம ஆகாரத்தினாலே ஆகார குற்றத்தினாலே ஏற்படுகிற வியாதி பேதி என்று சொல்லுவார்கள், வயிற்றுப்போக்கு. அப்படி மேலே போகிறது உடம்பை காப்பாற்றுகிறது. ஆகாரம் சரியானபடிக்கு இல்லாமல் ஒத்துக்கொள்ளாவிட்டால், காரசாரமான ஆகாரங்கள் சாப்பிட்டால் சிலருக்கு ஒவ்வாமையினாலே பேதியாகும். இப்படி இருக்கிற நரம்பு அது பீத வண்ணமாக செல்லுகிறது. மேலே செல்லுவதனால் ஜீவர்களுக்கு ஜீவிப்பாகிறது. இரத்த ஓட்டமும் உடம்பும் நாடி நரம்புகளும் சரியானபடிக்கு உணவு சாப்பிட்டு அதை பத்திரமாக பாதுகாப்பு பண்ணி வைத்தால் இப்படி மேலே போகும்போது அது உடம்புக்கு நல்ல சத்துக்களை கொடுத்து நல்ல ஊட்டத்தை கொடுத்து உடம்பை திடகாத்திரமாக நாம் உண்ணும் உணவு தான் நம்மை காப்பாற்றுகிறது. வேற எந்த கடவுளும் காப்பாற்றவில்லை. இதை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். கடவுள் எதுவாக இருக்கிறார் என்றால் நம் உடம்புக்குள்ளே சத்தாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிறார், இரத்தமாக இருக்கிறார், எலும்பாக சதையாக மற்ற உறுப்புகளாக அத்தனையிலும் எம்பெருமான இறைவன் கலந்து இருக்கிறார். உடம்புக்குள்ளே உள்ள கடவுள் இல்லாவிட்டால் நிலம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, காற்று இருக்கிறது என்ற பஞ்சபூத சக்திகளும் ஆண்டத்திலே உள்ளதை போல பிண்டமாகிய தேகத்திலும் 5 பஞ்சபூத சக்திகளும் வேலை செய்து நம்மை காப்பாற்றி கொண்டு வருகிறது. தனிப்பட்ட ஒரு கடவுளோ நம்முடைய குல தெய்வங்களோ நாம் நினைத்து வணங்கக்கூடிய அந்த சுவாமிகளோ நம்மை காப்பாற்றுவது இல்லை. அப்படி காப்பாற்றியதாக சொல்லப்படுவது எல்லாம் கற்பனையான கதைகளில் தான் சொல்ல முடியும். நடைமுறைக்கு இன்றைய வரைக்கும் எந்த சாமியாவது எந்த கோயிலில் இருந்தாவது ஒரு சத்தத்தை எழுப்பி அங்கே சிலைகளை திருடு போகாத வண்ணம் பாதுகாத்திருக்கிறதா? யாரையாவது எழுப்பி விட்டிருக்கிறதா? ஏதாவது அரவம் காட்டியிருக்கிறதா? இல்லவே இல்லை. எழுதப்பட்ட கதைகளிலே உள்ளது இவருக்கு அப்படி அருள் செய்தார், இப்படி அருள் செய்தார் என்று பிராணிகள் சாமர்த்தியமாக மக்களுக்கு திரைக்கதை வசனங்களைப் போல எழுதி 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 நம்மை இப்படி எல்லா சாமிகளுமே சைவ வைணவ தெய்வங்கள் முழுவதுமே உடம்புக்குள்ளே உள்ள நாடி நரம்புகளை எடுத்துத்தான் இவர்கள் பெயர்கள் வைத்தார்கள். இந்த உண்மை வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்றுதான் மண்ணை போட்டு மூடினார்கள். இதைத்தான் வள்ளலார் ஆதியிலே ஒருவன் இதை மண்ணை போட்டு மூடினான், பெரிய பூட்டை போட்டு தெரியாமல் பூட்டிவிட்டான் என்றெல்லாம் அந்த உபதேச குறிப்பிலே வள்ளலார் பேருபதேசத்தில் சொல்லுகிறார். அந்த பூட்டை அந்த வல்லவன் பூட்டிய பூட்டை உடைத்தவர் வள்ளலார். அதை எப்படியெல்லாம் பூட்டி இருக்கிறார் என்பதை இந்த திருவற்ப வசனமாகிய உரைநடை பகுதியிலே இப்பொழுது வைணவ மதத்தை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார். மத்தியில் ஒரு சக்தி இருப்பதால் அது விஷ்ணுவானவர் தன்னுடைய மனைவியாகிய லட்சுமியை ருக்மிணியை மார்பிலே தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று படம் போட்டு சிம்பாலிக்காக காட்டியிருக்கிறார்கள், காட்டிக் கொண்டு வருகிறார்கள். இது 6000 வருடங்களாக நடக்கிறது. மன்னாதி மன்னர்கள் எல்லாம் இதை நம்பி கோடான கோடி நகைகளை போட்டார்கள். ஒவ்வொரு கோயிலிலும் எக்கச்சக்கமான நகைகள் போட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் உருவம் கடவுளுக்கு இருக்கிறது என்று சொன்னதினாலே அந்த கடவுளுக்கு தங்க வளையல், தங்க காப்பு, டோலக்கு, கிரீடம், அது இது வைரம், வைடூரியம், நாணயங்கள், இப்படி கோடான கோடி சொத்துக்கள் ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு கோயிலுக்கு எழுதி வைத்தார்கள். இது எல்லோரும் அறிந்தது. இந்த குண்டலி வட்டமான நாடி மத்தியில் உள்ள பச்சை வண்ணமான சக்தியிலிருந்து இந்த குண்டலி வட்டமான முன் சொன்ன நாடியிலிருந்து ஒரு சக்தி உண்டாகி 2 தலையாக விரிந்து
ஒரு தலை மேலே போகிறது, இன்னொரு தலை கீழே செல்லும் நரம்பு வழியாக நாடி மூலமாக அந்த சத்தை மேலே போகிறது. அது பச்சை வண்ணமாக இருக்கிறது. உடம்புக்கு சரியில்லாவிட்டால் அது பேதியாக வேறு வண்ணமாக சல் என்று வெளியே போவதற்கு பேதியாகிறது. உடல் நலம் கெட்டு போகிறது. இதற்கு காரணம் நம்முடைய அஜாக்கிரதை. வள்ளலார் சாமி சொல்லுகிறார், அருந்துதல் பொருந்துதலில். அருந்துதல் என்பது உணவு, தண்ணீர் முதலிய எல்லாம் அருந்துதல். பொருந்துதல் என்பது ஆணோடு பெண் சேரும்போது அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது ஏற்படுகிற அந்த சுகம். அதில் அதிகமாக நாட்டம் வைத்து அதே வேலையாயிருந்தாலும் அது உடம்பு கெட்டு போகும். உடம்பை வளர்க்க வேண்டும் என்று அதிக தீனி சாப்பிட்டாலும் ஆகாரங்கள் சாப்பிட்டாலும் உடம்பு கெட்டு போகும். இரண்டிலும் மிதமாக இருக்க வேண்டும், ஒரு அளவாக இருக்க வேண்டும். அப்படி அளவாக அறிவோடு உடம்பை வளர்த்து கொண்டிருந்தால் நாம் நீண்ட காலத்துக்கு நோய் இல்லாமல் வாழலாம். இதுதான் அறிவு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பிராணங்கள் சொல்வது அத்தனையும் கற்பனை. இன்றைக்கு கலிகாலம் என்பார்கள் பிராணிகர்கள். இல்லை, அறிவு விஞ்ஞானம் மெஞ்ஞானத்தை விட அதிகமாக மக்களுக்கு உதவுகின்ற அத்தனை பொருள்களை என்று அறிவை கொண்டுதான் மனிதன் தயாரித்திருக்கிறான். ஒரு பொருளை கூட கடவுள் செய்து கொடுக்கவில்லை. ஆனாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா பொருள்களுக்குள்ளேயும் அந்த கடவுள் சக்தி இல்லாதபடிக்கு ஒன்றும் இல்லை. காற்று, நீர், நெருப்பு, வண்டி இழுக்கக்கூடிய இன்ஜினுக்கு உஷ்ணசக்தி, பெட்ரோல் போடுகிறோம், அந்த பெட்ரோல் மண்ணிலிருந்து கிடைக்கிறது. அதில் இன்னும் பலவிதமான தாதுக்கள் இருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்மால் ஒன்றுமே இந்த மனிதனால் இயற்கை சக்திகளை எடுத்து பயன்படுத்தாமல் ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியாது. நீரும் நெருப்பும் காற்றும் வானமும் பூமியும் ஆகிய இந்த பஞ்சபூதங்களே, இந்த 5 மாபெரும் சக்திகளே உண்மையான கடவுள் என்று வள்ளலார் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறார்கள். இதை நாம் நம்ப வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு அறிவுதான் கடவுள். தெளிவனுள் தெளிவாய் தெளிவது ஞானம். ஞானம் என்பது தமிழிலே அறிவர் என்று பெயர். அறிவரை வடமொழி சொல்லிலே ஞானிகள் என்பார்கள். அப்படிப்பட்ட தமிழகத்து ஞானிகள் அநேகரும் பலவிதமான தெய்வ சிருஷ்டிகளை உண்டாக்கி புராணங்கதைகளுக்கு தோதாக அரசர்களும் மக்களும் சேர்ந்து பலாயிரக்கணக்கான கோயில்களை கட்டி பலாயிரக்கணக்கான வருடங்களாக அதை வணங்கி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு குலதெய்வத்தை வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊரில் பிடாரி அம்மனிலிருந்து எல்லா கோயில்களிலும் ஊர்காவல் தெய்வம், அது இது கருப்பணசாமி, பிரதனசாமி, அதே போல சிவப்பு சாமி, கருப்பு சாமி, கருப்பாயி, வெள்ளாயி என்று எத்தனையோ பெண் தெய்வ பெயர்கள், எத்தனையோ ஆண் தெய்வ பெயர்கள். இதையெல்லாம் கற்பனையாக வைத்து நாம் காலங்காலமாக கும்பிட்டு கொண்டு வருகிறோம். இவைகள் எல்லாம் வள்ளலார் சொல்லுகிறபடி பேருபதேசத்திலே இருக்கிறபடி கற்பனையாக புராணியர்களால் எழுதப்பட்ட கலைகள் என்கிறார். தெய்வம் என்று சொல்லவில்லை, கலைகள் என்கிறார். நாடகம் ஒரு கலை, ஓவியம் ஒரு கலை. இப்படி நம்மால் செய்யப்பட்ட அத்தனையுமே உயிரில்லாத சத்தில்லாத ஒரு பொருள் தான் கடவுள். அது தங்கத்திலே செஞ்சதாலா இருக்கலாம், கல்லிலே வடித்த சிலையாக இருக்கலாம், வெள்ளியிலே செய்ததாக இருக்கலாம், அல்லது வெள்ளி மேலே முலாம் பூசப்பட்டதாக இருக்கலாம், தங்க முலாம் பூசப்பட்டதாக இருக்கலாம். எல்லாமே இந்த மனிதர்கள் தெய்வங்கள் உண்மையாக இருக்கிறது என்று நம்பி மயில் வாகனம் முதல் கொண்டு எல்லா வாகனங்களையும் தெய்வங்களுக்கு ஏறி அவர்கள் பிரயாணம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து வணங்கி வருகிறார்கள். அப்படி எந்த தெய்வங்களும் இல்லை, எந்த சாமிகளும் பேசவில்லை, எந்த சாமிகளும் நேருக்கு நேராக யாருக்கு எதையும் செய்யவில்லை. இதையெல்லாம் செய்ததாக எல்லா புராணிகர்களும் கதைகளாக எழுதி வைத்து, இவருக்கு இப்படி செய்தார், அவருக்கு வெள்ளை யானை மேலே ஏறி போனார், அவர் அப்படி கோயில் கட்டினார், வீடு கட்டினார் என்று எல்லா ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இப்படிப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் படைத்து அவர்கள் வாழ்ந்ததாக எழுதி அவர்களுக்கு உருவங்கள் செய்து நாயனார்கள், நால்வராதிகள் இப்படி எல்லாரையும் படைத்து, யாரு படைத்தது? சைவ புராணமும் வைணவ புராணமும் அந்த புராணிகர்கள் இவர்களெல்லாம் இருந்ததாக படைத்திருக்கிறார்கள். வள்ளலார் அத்தனையும் புரட்சி புயலாக மறுக்கிறார். அப்படி ஏதாவது இருந்தால் நிரூபியுங்கள் என்று சொல்லுகிறார். இவர்களெல்லாம் சித்தர்கள் வனத்திலே
ஒவ்வொரு காரியங்களை முடிப்பதற்காக வேண்டி இருந்து பிறந்து வளர்ந்து சில வேலைகளை செய்துவிட்டு சென்றார்கள் என்று கதைகளை எழுதி வைத்தவர்கள் ஆரியர்களே, அந்த புலவர்களே, அந்த பிராணிகர்களே. ஆகையினால் இவர்களெல்லாம் மண்ணிலே பிறந்து வாழ்ந்த மனிதர்கள் அல்ல என்கிறது வள்ளலார் எழுதியுள்ள சைவ சமய குறிப்புகள் இரண்டிலுமே. இப்படி குண்டலி வட்டமான நாடி மத்தியில் பச்சை வனத்தை இருக்கிறது. அதனால நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். கீழே செல்வதனாலே ஜீவிப்பு இன்மை உண்டாகிறது, அதாவது வயிற்றுப்போக்கு உண்டாகிறது. மேலே செல்வதனாலே ஆகாலம் ஜீரணித்து செரிக்கப்பட்டு உடம்புக்கு நல்ல பலத்தை கொடுத்து நம்மை வேகமாக ஆடி ஓட வைக்கிறது. தேய்மானமானால் வயது முதிர்ந்தால் அதுக்கு சத்து குறைந்ததினாலே நடக்க முடியவில்லை, மூட்டு வலி என்று எல்லா விதமான வியாதிகளும் வருவதற்கு காரணம் தேய்மானம் ஒன்று. அந்த தேய்மானத்தை எப்படி சரி செய்வது என்று தெரியாததினாலே நாம் அதை முடங்கி போய் நம்முடைய நடமாட்டம் மொத்தமும் முடங்குறதே ஒழிய அது கடவுள் செயல் அல்ல, நம்முடைய குறைபாடு, நம்முடைய அஜாக்கிரதை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வள்ளலார் சொல்லி இருக்கிறார். இப்படி அன்றியும் கலப்புண்டாகி இந்த நாடியுடன் அந்த பிரம்மதேவன் என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு உஷ்ணத்தை கொடுக்கிறது. நாம் செரிக்கும் ஆகாரம் அனல் சக்தி, உடம்புக்குள்ளே வடமுகாக்னி என்று சொல்லப்பட்ட ஒரு அனல் சக்தி இருந்து கொண்டு நாம் சாப்பிடுகிற ஆகாரத்தை எல்லாம் ஜீரணம் பண்ணுகிறது. அதற்கு உதவியாக நெருப்பு சக்தி இருக்கிறது, நீர் சக்தி இருக்கிறது, காற்று சக்தி இருக்கிறது. இந்த மூன்றும் கலந்துதான் அளவாக சாப்பிட்ட பிறகு ஒரு வெந்நீரை 1 டம்ளர் 1.5 டம்ளர் என்று தேவைக்கு ஏற்ப நம்ம தினமும் வெந்நீரை அருந்தி வரும்படி வள்ளலார் சொல்லுகிறார். வெந்நீரை சாப்பிடுவதனாலே உடம்புக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நமக்கு தெரியாமலே உண்டாகிறது. காலையிலே தூங்கி எந்திரித்த பிறகு வாய் கொப்பளித்து கொண்டு 1 கிளாஸ் வெந்நீரை சாப்பிட்டோமானால் சுட சுட அது அநேக நன்மைகளை செய்கிறது என்று வள்ளலார் ஆகார விதிகளிலே வரும்போது அதை சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்படி பிரம்மதேவன் கதைகளை சிருஷ்டித்தது சைவ புராணமும் பிரம்மதேவனை சொல்லுகிறது, வைணவ புராணமும் பிரம்மதேவனை சொல்லுகிறது. ஆக சைவ வைணவ புராணீர்கள் ஒரே ஒரு புராணிகர் தான். இந்த ரெண்டுதையும், சைவத்தையும் வைணவத்தையும் ஒரே உடம்புக்குள்ளே இருந்து இதற்கு ஒரு பெயர் அதற்கு ஒரு பெயர் என்று பெயர்களை மாற்றி மாற்றி சொல்லி கடவுள்களை உற்பத்தி செய்து வைணவ புராணம் வகுத்து பகுதியை எடுத்துக்கொண்டு அது வைணவ கதைகளை எல்லாம் எழுதிவிட்டது. அந்த கதைகள் எல்லாம் பிரமாதமான கதைகள். அதே வள்ளல் பெருமானுடைய கருத்தின்படி, கொள்கையின்படி இவைகளெல்லாம் கலைகள். வேடிக்கை பார்க்கலாம், ரசிக்கலாம். நாம் படக்காட்சியை பார்ப்பதை போல அதை கையெடுத்து வணங்கி அதை கடவுள் என்று நான் நம்ப வேண்டியது இல்லை என்று புரட்சி புயலாக வடலூர் பகுதிக்கு வந்த பிறகு வள்ளலார் சொன்னது உபதேச குறிப்பிலே உள்ளது. வள்ளலார் சொன்னதை சொல்லுகிறேன். இதுவரைக்கும் ஆனது வைணவ புராணம். அடுத்து வருவது சைவ புராணம். இந்த சதுரமான பையில் வலப்பாகத்திலே ஒரு பை இருக்கிறது, மவது பகுதியிலே. அந்த பையில் அக்னி நிரம்பி இருக்கிறது. அது புசித்த வஸ்துக்கள் சத்தை கிரகித்து கொண்டு அசத்தை மலமாக இடது பாகத்தில் சேர்த்து விடுகிறது. கிரகித்த சத்தை முன் சொன்ன சாப்தி பையில் சேர்க்கிறது. அதை வடவாகினி என்று சொல்லுகிறது. மேலும் இந்த வெள்ளை ஜலத்தை அக்கிரமமின்றி சமப்படுத்தி பிரளயம் வராது காத்து கொண்டிருக்கிறது. இந்த உதராகினி குறைவுபட்டு சிராப்தியின் ஜலத்தில் தரங்கெடுமானால் இறைப்பையினுடைய ஆகாரங்கள் உண்டது செமிக்காமல் போனால் உடம்பு நோய்வாய்ப்படும். இந்த பையாகிய ஸ்தானத்தின் மேல் 2.5 அங்குலத்தில் மறந்த வாழைப்பு போன்ற ஒரு வெண்மையாக ஒரு வாழைப்பு போன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. இது சைவ புராணத்துக்கு வருகிறோம். எந்த பகுதி? உடம்பிலே 2.5 அங்குலத்தில் இந்த இருதயத்துக்கு கொஞ்சம் கீழே வாழைப்பூ போல ஒரு பை இருக்கிறது. அது வெள்ளையாய் இருக்கிறது. அதை கைலாயம் என்று சொல்லுகிறது சிவபுராணம். வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த வாழைப்பு போன்று கீழே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த வெண்மையாகிய பகுதியை சைவ புராணம் அது இமயகிரி பர்வதம், அது கைலாசம் என்று சொல்லுகிறது. அதை கைலாயம் என்று சொல்லுகிறது. எது சொல்லுகிறது? சைவ புராணம் சொல்லுகிறது. இந்த பையன் முன் சொன்ன காற்றில், முன்னாடி ஒரு காற்றிலே
சொல்லுவார் 100,000 கோடி மடங்கு என்று. அதே போல முன் சொன்ன காற்றில் 10,000 கோடி பங்கில் ஒரு பங்காக வெகு நேர்மையாக ஒரு அக்னிமயமான ஒரு ஆவி இருக்கிறது. அது சைவ புராணத்திலே வருகிறது, வைணவ புராணத்திலையும் வருகிறது. ரெண்டும் ஒன்றுதான். அக்னியை காலசந்திர மூர்த்தி என்று சிவபுராணம் சொல்லுகிறது. இந்த அக்னி சத்தை கால சந்திர மூர்த்தி என்று சொல்லுகிறது சிவபுராணம். இப்பையின் அருகிலே இடது பாகத்திலே மலர்ந்த தாமரை பூ போல ஒரு பை இருக்கிறது. அந்த பை பசுமை வண்ணமாக இருக்கும், பச்சை வண்ணமாக இருக்கிறது. அதற்கும் முன்னாடி சொன்ன வெண்மை பைக்கும், அதாவது கைலாயம் என்று சொன்னார்களே, அந்த பூ போல தொங்கக்கூடிய அந்த பையுக்கும் ஒரு வாழ்வு நரம்புக்குள்ளே எல்லா பைகளுக்கும் உடம்பு முழுவதும் எல்லா நாடிகளுக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்கிறது. இடது பக்கத்தில் மலர்ந்த தாமரை பூ போல ஒரு பை உண்டு. அந்த பை பசுமை வண்ணமாயிருக்கும். அதற்கு முன் சொன்ன வெண்ணெய் பைக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் மூலமாக காரணாக்கினி அதிகம் படாமலும், உடம்புக்கு அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டால் காய்ச்சல் வந்துவிடும், குளிர்ச்சி ஏற்பட்டால் ஜன்னி வந்துவிடும். இது ரெண்டும் ஏற்படாதபடிக்கு அந்த காரணாக்கினி என்று சொல்லக்கூடிய அந்த உஷ்ண சத்து உடம்பை சீதளம் என்று சொல்லக்கூடிய குளிர்ச்சியிலிருந்து பாதுகாத்து நம்மை நலமோடு வளமோடு வைத்திருக்கிறது. எது? அந்த ஜீரணிக்கக்கூடிய காற்றாகிய அக்னி சக்தி. அதே அக்னி தேவன் என்று இவர்கள் பெயர் வைத்து இருக்கிறார்கள். அந்த கதைகள் எல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். முன் சொன்ன வெண்மை பைக்கும் நாடி உண்டு. அதன் மூலமாக காரணாகினி அதிகப்படுத்தாமலும் குறைவுபடுத்தாமலும் சமப்படுத்தி வைக்கும். இந்த மலர்ந்த பைக்கு கீழே இருக்கும் சிராப்தி பைக்கும், அதாவது உணவு பைக்கும் ஒரு நாடி உண்டு. அதன் கீழே இருக்கும் சிராப்தி பைக்கும் இன்னொரு நாடி இருக்கிறது. இதன் மூலமாக அங்கு உஷ்ணம் கொடுத்த நிலையில் இருக்கும். இதனால் ருத்ரன் இடத்தில், ருத்ரன் என்று சொல்வது கோபமுள்ள தெய்வம் என்று சொல்லுவார்கள். இதனால் ருத்ரன் இடத்தில் அந்த உஷ்ணத்துக்கு உஷ்ண சக்தியை இவர்கள் ருத்ரன் என்ற ஒரு கடவுளை படைத்து விட்டார்கள். அந்த உஷ்ணம் கொடுத்து இதனால் ருத்ரனிடமிருந்து விஷ்ணு பிறந்ததாக ஒரு கதையையும் எழுதிவிட்டார்கள். இந்த நாடி மூலமாக விஷ்ணு இடமான ஜலத்தில், விஷ்ணு இருப்பதாக சொல்லப்படுகின்ற தண்ணீரில், ஜலத்தில், பிரம்மனிடமாகிய இந்திரியத்திலும் உள்ள குற்றங்களை, இந்திரியம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண் பெண் சுக்கில சுரநதத்திலே பலவிதமான மாசுக்கள், குற்றங்கள், குறைகள் உடம்பு முழுவதும் இருக்கிறது. இதை இந்த அக்னி சக்தியானது ஒன்றுமில்லாமல் துடைத்து தூசு தட்டினது போல அன்றாடம் நம்ம மலஜலங்களிலும் நாம் விடுகின்ற ஜலங்களிலும் மலங்களிலும் இந்த குற்றங்களை எல்லாம் அரைத்து அது எல்லாவற்றையுமே மலஜலங்கள் மூலியமாக சுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வீடை நாம் சுத்தப்படுத்தி கூட்டுவதை போல இந்த உஷ்ண சக்தியும் இந்த காற்று சக்தியும் இந்த ஜீரண சக்தியும் உடம்புக்குள்ளே இருந்து மலஜலங்களாக அனைத்து கெட்ட துரிசைகளையும் நீக்கிவிடுகிறது. இது இயற்கையாக எல்லா பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் பொதுவானது, மனிதர் உள்பட. இதற்கு கடவுள் சக்தி என்று இவர்கள் பெயர் வைத்து இருக்கிறார்கள். இந்த நிலையிலே ருத்ரனிடத்தில் உஷ்ணத்தினிடத்தில் விஷ்ணு பிறந்ததாக சொல்லுகிறது சைவ புராணம். இந்த நாடி மூலமாக விஷ்ணு இடமான ஜலத்தில், பிரமனிடமான இந்திரியத்திலும் உள்ள குற்றங்களை கண்டிப்பதால், அதை போக்குவதால் ருத்ரனை சம்ஹார கர்த்தா என்று சொல்லுகிறது சைவ புராணம். இந்த அக்னி பை குண்டலி விட்ட நரம்பு ஒன்று இருக்கிறது. அக்னி பையிலே குண்டலி விட்ட நரம்பு ஒன்று இருக்கிறது. அது மூன்றாக பிரிந்து 3 கிளைகளாக உடம்புக்குள்ளே ஓடுகிறது. அது முதல் பிரமரந்திரம் வரையில் இடம் வலம். பிரமரந்திரம் என்பது புருவ மத்தி, அல்ல இடதுபுறம் வலதுபுறமாக கத்திரி மாடலாக இந்த நரம்பு இரண்டும் ஓடுகிறது. அதில் பிரமரந்திரம் வரையில் இடம் வலம் நடுவென்று கத்திரி மாறலாக பிராண அபானனுக்கு இடம் கொடுத்து, அதை மலஜல பாதைகளுக்கு தடைபடாமல் இடம் கொடுத்து ஒரு கத்திரிக்கோள் போல அந்த நரம்புகள் ஊடுருவி செல்லுகிறது. இந்த நரம்புகளுக்கு சைவ புராணத்தில் சோம சூரிய அக்னி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இத்தன்றி இக்குண்டலி விட்ட நரம்பின் அடியில் 2 நின்று குண்டலி விட்ட நரம்பிலிருந்து ஒரு நரம்பு வலது பக்கத்திலே 5 கவருடையதாய், 5 கவர் என்பது 5 தலையை போல
கொஞ்சம் 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 கொஞ்சமாக 5 தலை போல ஒரு நரம்பு இருக்கிறது. ஒன்று சுருள் சுருளாக இப்படி 5 தலையை தூக்கி கொண்டிருப்பதை போல அது ஒரு நரம்பு இருக்கிறது. அந்த 5 கவருடைய தலையாயும் இன்னொரு இடத்திலே 6 தலையுடைய கவராகவும் 2 நரம்பு கொத்துக்கள் இருக்கிறது. இந்த வலது பக்கத்திலே உள்ளதை கணபதி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். வலது பக்கத்திலே உள்ள நரம்பு கொத்து கணபதி என்றும், இடது பக்கத்திலே உள்ளது சுப்பிரமணியர் என்றும் சிவபுராணம் பெயர் வைத்திருக்கிறது. மேற்படி 5 கவருடைய நரம்பு இருக்கு. தலை எடுப்பான நரம்பு கீழ் நோக்கி கிருஷ்ண வண்ணமாக இருக்கும் என்றால் கருப்பு வண்ணமாக ஊதா வண்ணமாக இருக்கும். இந்த நரம்பு இடைவிடாது அசைந்து கொண்டிருக்கும். அந்த அசைந்து கொண்டிருக்கிறதுனாலே உடம்பு சீராக நல்ல விதமாக ஆகாரங்கள் செமித்து ஜீரணமாகி உடம்பை பாதுகாப்பு செய்கிறது. இந்த அசைவினாலே அக்னி பைக்கு ஆதாரம் உண்டாகிறது. அக்னி பையிலே சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாக வேண்டும் அல்லவா? இப்போ சுருங்கி விரிந்தி சுருங்கி இப்படி வேலை செய்வதற்கு ஏதுவாக இந்த அக்னி சக்தி இறப்பைக்குள்ளே நுழைந்து அதை செயல்பட வைக்கிறது. இப்படி மேற்பட 5 கவருடைய நாடிக்கு இடது வலம் என்று 2லும் 5 கவருடைய நாடிக்கு இடது வலம் என்ற 2 பக்கத்திலும் சித்தி தத்துவம் புத்தி தத்துவம் ஒன்று என்று சொல்லுகிறார். சித்தி புத்தி என்று அந்த விநாயகர் பெருமானுக்கு பக்கத்திலே 2 பெண் தெய்வங்களை படைத்து இது சித்தி இது புத்தி என்று பெயர் வைத்து எல்லா விநாயகர் கோயிலிலும் அந்த சித்தி புத்திகள் விநாயகர் மேலே சாய்ந்து கொண்டிருப்பதை போல சிலைகளை அடித்து படங்களை போட்டு அந்த நாடி நரம்புகளையும் இந்த சைவர்கள் கடவுளாக்கி விட்டார்கள். ஆக நாடி நரம்புகளை கொண்டுதான் சைவ புராணமும் விஷ்ணு புராணமும் கதைகளாக எழுதி அதை வெளியே தெரிய விட்டாமல் மறைத்து விட்டார்கள். இப்படி 2லும் சித்தி புத்தி தத்துவம் உண்டு. இந்த 6 கவருடைய நாடிக்கு கீழே ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய 6 கவருடைய நாடிக்கு கீழே அனந்த வண்ணமான நாடி ஒன்று. அனந்த வண்ணம் என்றால் நிறைய வர்ணங்களோடு கூடிய நரம்பு கொத்துக்கள் உள்ளே இருக்கிறது. அந்த நாடியின் அசைவால் 76,000 நாடியும் அக்கிரமமின்றி நிலை பெறுகின்றபடியால் இதற்கு சேனாபதி என்று பெயரிட்டார்கள். மேலும் வலது இடது புறத்து நாடிக்கு 62 மாத்திரையும் இடதுபுறத்து நாடிக்கு 40 மாத்திரையும் அளவு வித்தியாசம் இருப்பதால் இவர்களை யாரை சுப்பிரமணியத்தையும் கணேச பெருமானையும் சகோதரர்களாக சொல்லுவதுமின்றி மேற்படி ருத்ரனுடைய அம்சமாகவே சொல்லப்படுகிறது சிவபுராணம். இந்த இதயத்துக்கு மேலே 2.5 அங்குலமான இடத்தில் மகேஸ்வரனம், இதயத்துக்கு மேலே 2.5 அங்குலமான இடத்தில் மகேஸ்வரனம், அதற்கு மேல் 2.5 அங்குலத்திலே சதாசிவமும், அதற்கு மேல் 2.5 அங்குல உயரத்தில் புருவ மத்தியில் விந்துவும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் நாதமும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரவிந்துவும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரநாதமும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் திக்ராந்தம் அதிக்ராந்தம் துவாதசாந்தம் முதலானவைகளும் அதீதத்தில் சிவமும் உள்ளது. 2.5 அங்குலம் 2.5 அங்குலம் என்று சொல்லும் போது அதில் உருவம் எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு பெயரிட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடியதுக்கு 2.5 அங்குலம் மேலாக 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 என்று சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பெயரையும் வைத்து விட்டார்கள். நாம் அதையெல்லாம் உண்மையான கடவுள் என்று இதுவரைக்கும் நம்பிக்கொண்டுதான் வள்ளலார் சொல்லுகிற வரைக்கும் யாரும் இதை வெளியே சொல்லவில்லை. வள்ளலார் சொன்ன பிறகும் இதை வைத்து யாரும் விவரமாக பேசி மக்களுக்கு ஒரு தெளிவை உண்டாக்குவோம் என்று எவரும் வரவில்லை. ஆகவே இதுக்கு மேலே 2.5 அங்குலத்தில் பரவிந்துவும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் பரநாதமும், அதற்கு மேல் 2.5 அங்குலத்தில் திக்ராந்தம் அதிக்ராந்தம் துவாதசாந்தம் முதலியவைகளும் அதீதத்தில் சுத்த சிவமும் உள்ளது. மகேஸ்வரஸ்தானம் முதல் விந்துஸ்தானம் வரையில் முன்போல இடம் நாடி தொழில் வண்ணம் முதலியவும் இருக்கிறது. நாதஸ்தானம் தொட்டு துவாதசாந்தம் வரையில் அனுபவ வெளியாகிய ஆகாச பேதமாக இருக்கிறது. அதற்கு மேல் அதிகாரண மாத்திரமாய் ஆன்ம ஆணவத்தில் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்கிறார் வள்ளலார். மேலும் பிரம்மஸ்தானம் தொடங்கி சுத்த சிவஸ்தானம் வரையில் ஒரு ஸ்தம்பம் இருக்கிறது. இருதயம் வரையில்
வாயு நாடி வண்ணமாக, காற்றின் அம்சமாக, அதற்கு மேல் அக்னி வண்ணமாக இருக்கும். இதை அடியில் பருத்து வர வர நேர்மையாய் இந்திரிய கரணங்களுக்கு புலப்படாமல் அணுவுக்கு அணுவாக இந்த ஜீவனுக்கும் புலப்படாமல் அகண்டமாய் ஆன்ம காட்சியில் அருகி தோன்றும் இரண்டர நிற்கும். இதற்கு சிவாகாரண பூரண ஸ்தம்பம் என்று வள்ளலாருடைய தலைக்கு மேலே வெயிலிலே தர்மசாலையிலே அமர்ந்து கீழே ஒரு வெறுப்பானை போட்டு அமர்ந்து கொண்டு வள்ளலார் தவம் செய்யும் போது அவர் தலைக்கு மேலே இப்படிப்பட்ட சிவகாரண பூரண ஸ்தம்பம் அப்படியே போவதை போல படம் போட்டிருப்பார்கள். ஞானத்திலே நாம் காணக்கூடிய அந்த செய்தியை உண்மையாகவே இருப்பதாக சொல்லி அதை எழுதி கடவுளை படைத்திருக்கிறார்கள். முன் சொன்ன இருதயாகினிப்பை அக்கிரமமாய் விரிந்து அதிகமாக சாப்பிட்டால் இருதயமாகிய அது அதிகமாக விரிந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும். விசேஷ அக்னி விசேமித்து கீழே இருக்கக்கூடிய சிராப்தி பையில் இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை சுருட்டி கொள்ள, அதாவது அளவாக நீர் அருந்த வேண்டும், அளவாக சாப்பிட வேண்டும். இதுக்கு தாறுமாறாக கிடைத்த தீனி எல்லாவற்றையும் தின்று நிறைய தண்ணீர் குடிக்காமலோ அஜீரண கோளாறாகி இப்படியெல்லாம் தாறுமாறாக நாம் உணவு பழக்கத்தில் ஒழுக்கம் இல்லாமல் நாம் நடந்து கொள்வதனாலே என்ன நடக்கிறது என்றால், அக்னி ஜுவாலை விசிரமித்து கீழே இருக்கும் சிராப்தி பயிர் இருக்கக்கூடிய, அதாவது உணவு பயிர் இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை தண்ணீரை சட்டியை சிமிலே வைக்காமல் அடுப்பிலே வைத்து விட்டு வெந்நீரை போட்டு காய்ச்சி அரை மணி நேரம் போய் பார்க்காமல் விட்டால் வெந்நீர் மொத்தமும் சுண்டி அந்த சட்டியானது காய்ந்து டமார் என்று வெடித்துவிடும். மண் சட்டியாக இருந்தால், மற்ற சட்டியாக இருந்தால் அதுவும் திடீரென்று தூக்கி எறியப்படும். ஏனென்றால் அதில் உள்ள தண்ணீரை உஷ்ண சக்தியாக அதை இழுத்து அந்த தண்ணீரை குடித்ததினால் அந்த பாத்திரம் உடைந்து விட்டது. இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அப்படி இந்த கீழே இருக்கும் சிராப்தி பையில் இருக்கும் ஜலத்தை தண்ணீரை நம்ம அளவுக்கு அதிகமான உணவு சாப்பிடும்போது ஜீரண கோளாறினாலே அது சீக்கிரம் தண்ணீர் இல்லாமையினாலே மாரடைப்புகள் ஏற்பட்டு அந்த ஜீவனுக்கு மரண காலம் நேரிடும். மேற்படிப்பை விரிவதற்கு ஆகாரம்தான் காரணம். மேற்படிப்பை விரிவதற்கு ஆதாரம் அருந்துதல் பொருந்துதல். இவை சமமானால் மிருத்யு வராது. அருந்துதல் பொருந்துதலில் சமமாக இருந்தால் மிருத்யு என்று சொல்லக்கூடிய யமன் வரமாட்டான் என்கிற வரைக்கும் இந்த உபதேச குறிப்பிலே உள்ளதை உள்ளபடியாக சைவ வைணவ புராணங்களில் சொல்லப்பட்ட கதைகள் அத்தனையும் உடம்பிலே இருந்து ஆரிய புராணங்கள், ஆரிய புலவர்கள், ஒரே ஒரு புலவன் இரண்டிற்கும் உள்ள உடம்பில் உள்ள வித்தியாசமான பெயர்களை சூட்டி வைணவ சமயம் என்றும் இது சைவ சமயம் என்றும் இரண்டு சமயங்களை உண்டாக்கிவிட்டு இவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்குள்ளே ஒரு சண்டையும் தகராறு இருப்பதாக நடித்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய இயற்கையிலேயே வைணவ சமயமும் சைவ சமயமும் மாமன் மைத்துணன் முறையாக கொண்டாடப்படுவதற்கு உதாரணமாக மதுரை சித்திரை திருவிழாவே சாட்சி. கள்ளழகர் மதுரையிலிருந்து திருமாலிருஞ்சோலை என்று சொல்லப்பட்ட அந்த மதுரையிலிருந்து பெறப்பட்டு தன்னுடைய தங்கையாகிய மீனாட்சியை சோமசுந்தர சிவபெருமானுக்கு திருமணம் செய்ய வைக்கிறார். அது எதிர்சேவை என்று கொண்டாடப்படுகிறது. திருமணம் வைத்து முடிந்த பிறகு அவர் மறுபடியும் தன்னுடைய இருப்பிடமாகிய பெருமாள் கோயிலுள்ள திருமாலிருஞ்சோலைக்கு கள்ளழகர் சென்று விடுகிறார். அப்பொழுது வைணவர்களும் சைவர்களும் பெண் கொடுத்து பெண் வாங்கக்கூடிய முறையிலே அமைக்க வேண்டும் என்று சைவ மதமாகி இவர்கள் சிவபெருமானை வணங்குவதாக கதை எழுதி, வைணவனாகி அவர்கள் வைணவ பெருமாளை வணங்குவதாக வைணவத்துக்கு ஒரு கதைகளை எழுதி இந்த உடம்பிலே இரண்டாக பகுத்து வகுத்து பகுதியை மட்டும் வைத்து வைணவ புராணமும் நெஞ்சு பகுதியை மட்டும் எடுத்து சிவபுராணமும் எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த உபதேச குறிப்புகள் 427 பக்கம், 426 பக்கம், 424, 25 இந்த பக்கங்களை எடுத்து உபதேச குறிப்புகளை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு தரத்துக்கு பல தரம் படியுங்கள், பரமுறை படியுங்கள். அறிவு நமக்கு தெளியும். நாம் இதுகாலம் வரையிலும் வணங்கி வரக்கூடிய அத்தனை தெய்வங்களும், ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும்
உடம்பிலே உள்ள நாடி நரம்புகளே தவிர உண்மையிலே எந்த தெய்வமும் எந்த உருவத்தோடு எங்கேயும் இல்லை. வள்ளல் பெருமான் சொல்வது உண்மை கடவுள். அந்த உண்மை கடவுள் எப்படி இருக்கிறது? நீராக, நெருப்பாக, காற்றாக, வானமாக, பூமியாக 5 பஞ்சபூதங்கள் இந்த உடம்பை, உலகத்தை உண்டாக்கியது. அந்த 5 பஞ்சபூதங்களின் சேர்க்கையினாலே இந்த மனித உடம்பும் உலகத்திலே உள்ள சர்வத்திர பிராணிகளும் உற்பத்தி ஆகின்றன, வாழ்கின்றன, மடிகின்றன. இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எந்த கடவுளும் நம்மை காப்பாற்றுவதும் இல்லை, நம்மை கெடுப்பதும் இல்லை. இவெல்லாம் புராண கதைகள். பொழுதுபோக்காக படக்காட்சிகளை பார்க்கும்போது கதாநாயகன் ஒரே அடியில் 25 பேரை கீழே வீழ்த்தி விடுவான். இது நடக்கிற காரியமா? அது கதைதானே. அதே போலதான் இந்த புராண கதைகளிலும் ராமாயணம், மகாபாரதம் முதலியவைகளும், பாரத, பாகவத முதலிய புராணங்களும், மதுரையில் நடந்ததாக சொல்லப்படுகின்ற திருவிளையாடல் புராணமும் அத்தனையுமே கற்பனையான கதைகள் என்று வள்ளலார் இங்கே அதை நிரூபித்திருக்கிறார்கள். சந்தேகப்படுகிறவர்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். அறிஞர் பெருமக்கள் ஆராய்ச்சி செய்யலாம். மக்களுக்கு அறிவு தெளிவு வேண்டும். கடவுள் நமக்குள் இருக்கிறார். நீராக, நெருப்பாக, மூச்சாக, காற்றாக, 5 பஞ்சபூதங்களாக இந்த உலகம் முழுவதும் படைத்து, மனிதனையும் படைத்து, நமக்கு உதவியாக சர்வ ஜீவராசிகளையும் படைத்து, கடவுள் எல்லா உலகத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா உடம்பிலும் குடியிருக்கிறார்கள். ஆக கடவுள் என்ற வஸ்து 5 பஞ்சபூதங்களே. அவைகளே உண்மையான கடவுள்கள். மற்ற கடவுள் சிலைகள் எல்லாம் கற்பனையாக சொல்லப்பட்ட புராண கதைகளை வைத்து அரசர்களாலும் தச்சர்களாலும் சித்தர்களாலும் செய்யப்பட்ட உருவமுள்ள கடவுள் என்று நாம் வணங்கி கொண்டு வருகிறோம். அந்த உருவம் உள்ள கடவுளுக்கு அதை பேச வைக்க நமக்கு முடியுமா என்றால் முடியாது. இதுவரைக்கும் நமக்கு முயற்சி செய்து பார்க்க முடியவில்லை. இப்போ ரோபோட் என்பதை அறிவினாரே கண்டுபிடித்து அநேக காரியங்களுக்கு இன்று அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது அறிவு உலகம். எதையும் சிந்தித்து பார்த்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை உடைய உலகம். இன்றைக்கு இந்த கைபேசி என்று சொல்லக்கூடிய செல்போன், அது இல்லாத மனிதர்களே இல்லை. இந்த செல்போனிலே அளவு கடந்த நன்மையும் இருக்கிறது, அளவு கடந்த தீமையும் இருக்கிறது. ஆகையினாலே இந்த அறியாமை என்ற பேயை விரட்டிவிட வேண்டும். மதங்கள் நமக்கு வேண்டியது இல்லை. மதம் என்பது மனிதர்களை பிரித்து வைக்கக்கூடிய ஆரியர்கள் செய்த ஒரு சூழ்ச்சி என்பதுதான் உண்மை. ஆகையினாலே தமிழர்கள் அறிவாளிகள். எது உண்மை எது பொய் என்று வள்ளலார் சொல்லி இருக்கிறார்கள். வள்ளலாரை நம்புகிறவர்கள், சுத்த சன்மார்க்கம் ஆக வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் இந்த செயல்களை எடுத்து படித்து பார்த்து நாம் அறிவாளிகளாக விளங்க வேண்டும் என்று சொல்லி, எத்தனையும் இந்த உபதேச குறிப்பில் உள்ளதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன். என்னுடைய சொந்த கருத்தோ போக்குவரத்தோ ஒன்றும் இல்லை. ஆகையினால் இதுவரைக்கும் யாரும் படித்திருக்க மாட்டார்கள். ஆகவே போன வாரம் பெருஉபதேசத்தை படித்தோம். இந்த வாரம் உபதேச குறிப்புகளை நாம் படித்து காண்பித்திருக்கிறோம். மற்றவர்களும் இதே போல சிந்தனை செய்து உபதேச குறிப்புகளை மூலம் படித்து இது உண்மையா பொய்யா என்று சிந்தித்து அதை நம்புவதும் நம்பாமல் விட்டு விடுவதும் அவரவருடைய பொறுப்பு, விருப்பம் என்று சொல்லி இந்த நிறைவு செய்கிறேன். உரைநடை பகுதி உபதேச குறிப்பிலே உள்ளது. வைணவ புராணமும் சைவ புராணமும் ரெண்டும் இங்கே உள்ளது. இதனை இன்றைக்கு படித்து காமித்து நிறைவு செய்கிறேன். ஆகையினாலே இது அத்தனையுமே வள்ளலார் சொன்னது உபதேச குறிப்பிலே உள்ளது. பக்கம் வாரியாக நான் சொல்லி இருக்கிறேன். சந்தேகம் உள்ளவர்கள், படிக்க விருப்பம் உள்ளவர்கள், தெரிந்து கொள்ள ஆவல் உள்ளவர்கள் படிக்கலாம். அவரவர் விருப்பம் போல நடந்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இதோடு இந்த திருவருட்பாவிலே உள்ள உபதேச குறிப்புகள் நிறைவடைகிறது. இதே போல திருவருட்பாவிலே நிறைய சங்கதிகள் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் புது புது செய்திகளை இந்த திருவருட்பா உள்ளிருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வருகிற காலத்தில் நாளைக்கு கொஞ்சமும் அது புதிய செய்திகளை சொல்லுவோம் என்று சொல்லி
இன்றைக்கு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வந்தனம், வணக்கம், நிறைவு.